உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் முட்களிடமிருந்து கூட பாடம் கற்க முடியும். ஆனால் அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்க முடியாது. வெற்றி பெற்றோருக்கும் இடம் உண்டு, தோல்வியுற்றோருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு மட்டும் அங்கு இடமே இல்லை. கோபம் வந்தபோது வாயை மூடிக்கொள், குழப்பம் வந்தபோது கண்களை மூடிக்கொள், தோல்வி வந்தபோது காதுகளை மூடிக்கொள், வெற்றி வந்தபோது மனதை மூடிக்கொள். வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுதாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம் கூறியவர் எர்னஸ்டோ சே குவேரா. உலகில் மிகப்பெரிய செல்வம் உடல் ஆரோக்கியமே, மிகப்பெரிய சொத்து அறிவு, மிகவும் அவசியம் தன்னம்பிக்கை, மிகச்சிறந்த ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த மருந்து சிரிப்பு. சோற்றை விட உப்புக்கே மரியாதை அதிகம், ஆனால் விரல் அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது. ஆடம்பரமும் அப்படித்தான். பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லாவிட்டால் நட்டமில்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பால். அறிவின்மை கேவலம், அதைவிட கேவலம் அரிய மனமின்மை. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். யாரும் உங்களை காயப்படுத்தும் வரை உங்கள் வலிமை உங்களுக்கு தெரியாது. நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று வருந்துவதை விட மற்றவர்களுக்கும் அது கிடைக்கவில்லை என்று நாம் சந்தோஷம் அடைவதே பொறாமை எனப்படும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை என்றும் மறக்காதே. அது இன்னொரு முறை அவமானப்படாமல் உங்களை காப்பாற்றும். எல்லா அப்பாக்களும் ராஜாவாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா மகன்களும் இளவரசனாகவே வளர்க்கப்படுகிறார்கள். கடுமையான வார்த்தைகளை கொட்டுவது பலவீனத்தின் அடையாளமாகும். The true purpose of education is to make minds, not carriers. Happiness is a journey, not a destination. Honesty is very expensive gift. Do not expect it from cheap people. அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீங்கள்தான். கெட்டவர்கள் எல்லோரும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்கிறார்கள், நல்லவர்கள் பிரிந்தே கிடக்கிறார்கள். இவ்வுலகில் குழப்பம் என்னவென்றால் முட்டாள்கள் எதையும் உறுதியாக நம்புகிறார்கள், புத்திசாலிகளுக்கோ எல்லாவற்றிலும் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களுக்கு அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவரை விட குறைவாக எதிர்பாருங்கள். முயற்சி என்ற சிறகுகளை கத்தரித்து கொண்டவர்கள்தான் சூழ்நிலையை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். பருத்தி விளைவது சூழ்நிலை, ஆனால் ஆடை அணிவது சுய முயற்சி மட்டுமே. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதீர்கள், அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள். இரண்டுமே உங்களை காயப்படுத்தும். நமது வாழ்வில் ஏதேனும் ஒரு முறையாவது நமக்கு மருத்துவரோ, வக்கீலோ, கொத்தனாரோ, பொறியாளரோ போன்றவர்கள் தேவை. ஆனால் தினமும் நமக்கு 3 வேளை உணவுக்கும் விவசாயி மட்டுமே தேவைப்படுகிறார். எனவே விவசாயி தான் உலகின் தலை சிறந்தவர். வெற்றி பெற 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை தேவை. When nails grow long, we cut nails and not fingers. Similarly, when misunderstandings grow up, cut your ego, not your relationship. நகம் அதிகமாக வளர்ந்துவிட்டால் நாம் நகங்களை மட்டுமே வெட்டுகிறோம், விரல்களை அல்ல. அதேபோல் நமக்குள் புரிதல்கள் இல்லாத போது சண்டை வந்தால் அந்த புரிதல்களை மட்டுமே நம் கட் பண்ணி தூக்கி போட்டுறணும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை என்றைக்குமே கட் பண்ணக்கூடாது. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். விழுவதெல்லாம் எழுவதற்கே தானே தவிர அழுவதற்கு அல்ல. கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே, மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே, அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. பேசி பயனில்லை என்னும்போது மௌனமே சிறந்தது. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் இவர்கள் 3 பேரை மட்டும் மறக்கவே கூடாது. 1. கஷ்டத்தில் உதவியவன். 2. கஷ்டத்தில் உதவாதவன். 3. கஷ்டத்தை உருவாக்கியவன் கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர். பிடிச்சவங்க கிட்ட நல்லா பேசணும், பிடிக்காதவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி பேசணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சோதிக்கிறீர்களோ அது உங்கள் பலம், எது உங்களை சோதிக்கிறதோ அது உங்கள் பலவீனம். பேச்சின் சிறப்பு. கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், பொய்யாய் பேசினால் பெயரையே இழப்பாய், சிரித்து பேசினால் அன்போடு இருப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்பாய் இருப்பாய். எப்போதும் மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது என நினைக்காதீர்கள்.
காரணம் நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்ததே மற்றவர்கள்தான்.